ஸோ தந்தை பெரியாருன்னு சொல்லும்போது முதல்ல ஞாபகத்துக்கு வருது என்னன்னா, அவர் வந்து கடவுள் மறுப்பாளர் கிடையாது. அவர் வந்து ஒரு ரேஷனலிஸ்ட். அதாவது பகுத்தறிவாதியா தான் அவர் வந்து எனக்கு வந்து தெரியப்படுறாரு, அறிமுகமாகுது. கடவுள் மறுப்பாளரா அறிமுகமாகி பின்னால தான் அவர் எனக்கு வந்து பகுத்தறிவாதியா அறிமுகமாகுறாரு. எதனாலனா, இப்ப சாதி ரீதியா, மதங்கள் ரீதியா, கடவுள் ரீதியா அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிற தமிழக மக்கள வந்து ஒரு எப்படி சொல்றது, மண்டையில கொட்டி அவர் வந்து அறிவு ரீதியா சிந்திக்க வைச்சது வந்து தந்தை பெரியார் தான் தமிழ்நாட்டுல முக்கியமான ஆளா நான் பார்க்குறேன். அந்த சவுத் ஈஸ்ட் ஏசியாவோட சாக்ரட்டிஸ்ன்னு சொல்லி தந்தை பெரியாரை வந்து நம்ம சொல்லலாம். மோரோவர் தந்தை பெரியாரை பற்றி நான் நிறைய விஷயங்கள் சொல்ல போனால் என்னன்னா, பெண் அடிமைகளை பற்றி ரொம்ப சிறப்பாக பேசியிருப்பாரு. கடவுள் மறுப்பை தாண்டி அவர் பேச வேண்டிய முக்கியமான இதுனா சட்ட திருத்தத்தை பற்றி பேசுனது. மக்களை வந்து அறிவு ரீதியாக சிந்திக்க வைக்கிறதுக்கு தன்னோட எக்ஸ்ட்ரீமாக எவ்வளோ போராட முடியுமோ போராடி இருக்கிறார். விச் மீன்ஸ் செருப்பால் அடித்தாலும், அவர் வந்து எவ்வளோ அடி வாங்கினாலும், எவ்வளோ அவமானப்பட்டாலுமே தமிழக மக்களுக்காகவே தன்னோட சுயமரியாதை இழந்து சுயமரியாதைக்காக 94 வயசு வரைக்குமே போராடின ஒரே ஆளுன்னு பார்த்தா உலகத்தில் தந்தை பெரியார் ரொம்ப முக்கியமான ஆள். ஸோ அவரை பற்றின தேவைகள் வந்து நாளுக்கு நாள் இருந்துகிட்டே இருக்குது தமிழ்நாட்டில். அவரை படிக்கிற மக்கள் வந்து தினம் தினம் படிச்சுக்கிட்டே இருக்கணும். மோஸ்ட்லி வந்து அவருடைய எதிரிகள் தான் அவரை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வர ஜென்ரேஷன் அவரை வந்து விரும்பி ஏற்றுக்கிட்டு படிக்கணும். அவர் கடவுள் மறுப்பு மட்டும் பேசலை. அவர் வந்து பேசுனது முழுக்க முழுக்க வந்து பகுத்தறிவும் மக்களை வந்து வாழ்வியல் ரீதியாக அடுத்தடுத்து கொண்டு செல்லணும் அப்படின்ற நோக்கத்துக்காகவே அவர் வந்து 70 வருஷம் தன்னோட வாழ்க்கையை வந்து மக்களுக்காக அர்ப்பணிச்சிருக்காரு. அதனால் இப்போ வர ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவரை கொஞ்சம் விரும்பி கொஞ்சம் பொறுமையாக தன்னோட கோபத்தை எல்லாத்தையும் அடக்கி அவரை கொஞ்சம் படித்தா மட்டும்தான் அவரை வந்து ஏற்றுக்க முடியும். அவர் ஈஸியாக கடக்க முடியாது. அவர் கடல் மாதிரி.